ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஎஸ்வி லாக்ஸ். உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம பிரண்டை வச்சு இட்லி பொடின்னு இல்லை, சாதத்துக்குமே நம்ம பிசைஞ்சு சாப்பிட்லாம். அவ்வளோ அருமையாக இருக்கும். இட்லி, தோசை, சாதம் எது வேணாலும் சரி, இந்த பொடி வச்சு சாப்பிட்றப்போ ரொம்ப டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. சட்னியாக அரைச்சி சாப்பிட்றதோட இந்த மாதிரி பொடியாக பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பிரண்டை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது இல்லையா? நீங்கள் இந்த மாதிரி பொடியாக அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை சாதத்தோடையோ இட்லி தோசையோடையோ சாப்பிட்றதுக்கு அருமையான டேஸ்ட்டில் இருக்குங்க. பிள்ளைகளுக்கும் கொடுக்கலாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ இந்த அளவு நான் பிரண்டை எடுத்துருக்கேங்க. நான் என் வீட்டு தொட்டியில் தான் இது நட்டு வச்சுருந்தேன். இந்த ஒரு கணு இருக்கு இல்லையாங்க, இதை மட்டும் நட்டி வச்சாலே போதும், நல்லா வருங்க இந்த பிரண்டை செடி. இப்போ இதை நம்ம ஒடிச்சு எடுக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு தேங்காய் எண்ணெயை நல்லா கையில் தேய்ச்சி விட்டுக்கணும். இல்லைன்னா அது அரிக்குங்க, அப்படியே ஊசி குத்துன மாதிரி, முள்ளாக குத்துன மாதிரி இருக்கும். அதனால் தேங்காய் எண்ணெயை நல்லா தடவிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை க்ளீன் பண்ணுங்கள். இந்த மாதிரி கணுக்கணுவாக பார்த்து ஒடிச்சு எடுத்துக்கிட்டு அந்த சைடில் உள்ள நாரெல்லாம் எடுக்கணுங்க. ஆனால் பிரண்டை முத்தலாக எடுத்துடாதீங்க, கொஞ்சம் பிஞ்சாக இருக்கிறத பார்த்து எடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நாரெல்லாம் எடுத்துக்கிட்டு சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும். நம்ம பொடி பண்ண போகிறதுனால சிறுசாக கட் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா தான் எண்ணெயில் வறுபடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த கணு இருக்குது பாருங்கள், இதை இப்படி ஒடிச்சு நம்ம தொட்டியில் வச்சுட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நல்லா வளர்ந்து வரும். நல்லா வெயில் படுற இடத்துல வச்சுருங்க, நல்லா வளர்ந்து வரும். பிரண்டை ரொம்பவே நல்லது பாருங்கள். நம்ம வீட்டு தொட்டிலே வச்சு நம்ம வளர்த்துக்கலாம். நான் அப்படி வளர்த்து எடுத்த செடி தான் இது. நான் இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடின்னு சொல்லலாங்க, நம்ம கை அளவு, ஒரு கைப்பிடி அளவு பிரண்டையை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை இப்போ நம்ம கழுவி எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு நான் கழுவலை, எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கிட்டு கழுவலான்னு சொல்லி இப்போ கழுவுறேன். இந்த மாதிரி எடுத்து வச்ச பிரண்டை ஒரு கப்பு இருந்துச்சுங்க. இந்த ஒரு கப் அளவு பிரண்டைக்குரிய மற்ற பொருட்களை பார்த்துடலாம். நான் கருவேப்பிலை அரை கப்பு எடுத்துருக்கேங்க. இந்த கரண்டி இருக்குது பாருங்கள், இந்த கரண்டிக்கு 2 கரண்டி மல்லி எடுத்துக்கிட்டேன், தனியா. அதே மாதிரி உளுந்தம்பருப்பு, தொளிப்பருப்பு 3 கரண்டி, கடலப்பருப்பு 3 கரண்டி, வேர்க்கடலை 3 கரண்டி, சீரகம் ஒரே 1 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன், பெருங்காயம் 2 கட்டி எடுத்துக்கிட்டேன், புளி நம்ம ஒரு சின்ன எலுமிச்சைப்பழ அளவு புளி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா புளியும் போட்டால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். வத்தல் காரத்துக்கு நான் ஒரு 25 எடுத்திருக்கேன். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம வறுத்து எடுத்துடலாங்க. இப்போ முதல்ல நம்ம பிரண்டை வறுத்து எடுத்துடலாம். பிரண்டை வறுக்கிறதுக்கு கூட கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கணுங்க. ஏன்னா இது நல்ல முறுமுறுன்னு வறுபடணும். அப்படி வறுத்தா தான் நமக்கு அரிக்காது. பிரண்டை எப்போவுமே அரிக்கும். அதனால் நல்ல முறுமுறுன்னு வறுத்து எடுக்கிறதுக்காக கூட கொஞ்சம் எண்ணெய் நம்ம விட்டுருக்கோம். இப்போ 1 கப்பு எடுத்து வச்சுருந்தோம்ல, இந்த பிரண்டையை நல்லா வறுத்தரலாம். நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வறுபட்டு நம்ம வெளியே எடுக்கிறப்போ லேசாக இருக்கணும். கலரு கொஞ்சம் ப்ரௌன் ஆயிரும். இந்த அளவுக்கு ஆயிருங்க. இந்த அளவுக்கு வறுத்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் பிரண்டையை வெளியே எடுக்கணும். எவ்வளோக்கு வறுக்கிறீங்களோ அவ்வளோ நல்லது. ஏன்னா இல்லைன்னா அரிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. எண்ணெய் நிறையா இருக்கே அப்படி யோசிக்க வேண்டாம். இந்த எண்ணெயை நம்ம வடித்து எடுத்து ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கால் வலிக்கிறப்போ, மூட்டு வலிக்கிறப்போல்லாம் அந்த எண்ணெயை தேய்ச்சி நல்லா மசாஜ் பண்ணி விட்டால் ரொம்ப நல்லதுங்க. பிரண்டை பாருங்கள், இந்த அளவுக்கு வறுபட்டதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. கையில் எடுக்கிறப்போ லேசாக இருக்கும் அது. இப்போ பிரண்டையை வறுத்தாச்சு. அது மீத உள்ள எண்ணெயும் ஒரு கிண்ணத்தில் நான் வடித்து எடுத்துக்க போகிறேன். எடுத்து ஒரு பாட்டில், நல்லா ஆறுனதுக்கப்புறம் பாட்டிலில் வச்சுக்கோங்க. முட்டு வலிக்குது, இடுப்பு வலிக்குது அப்படிங்கிறப்போ இந்த எண்ணெயை போட்டு நல்லா தேய்ச்சி விடுங்க. இப்போ மற்ற பொருள்லாம் வறுத்துடலாங்க. நம்ம பெருங்காயம், வத்தல் எல்லாமே எண்ணெயில் தானே வறுக்கணும். இந்த எண்ணெயில் இந்த பொருட்கள்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பெருங்காயம் போட்டு வறுத்து எடுத்துக்கிறேன். பெருங்காயம் 2 கட்டி போட்டால் தாங்க நல்ல மணமாக இருக்கும். வத்தல் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இதுலேயும் கருவேப்பிலையும் போட்டு வறுத்தரலாம். கருவேப்பிலையும் நல்லா வறுபடணுங்க. அந்த ஈரப்பதம் இருக்கக்கூடாது.
நல்லா மொறுமொறுன்னு வறுபட்டு வரணும். நம்ம எடுத்து ஒடிச்சு பார்க்கணும். ஒடிச்சு பார்க்குறப்போ நல்லா ஒடியணும். இப்போ இதுலேயும் வத்தல் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு 25 போட்டிருக்கேன். இந்த காரம் கரெக்டாக இருந்துச்சுங்க. அதனால் இந்த தடவை எடுத்து பாருங்கள். நான் கொடுத்த அளவுகளோடு இந்த பிரண்டை பொடி நீங்கள் பண்ணி பாருங்களேன், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க. இந்த வத்தலோடையும் நம்ம உப்பையும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். வத்தலை வறுக்கிறப்போ சிம்மில் வச்சு வறுத்தெடுங்க. அப்போ தான் நல்லா உள்ளாரையும் வறுபடும். இல்லைன்னா மேலே தீஞ்சு போகும், உள்ளார வறுபட்டுருக்காது. இப்போ வத்தல் வறுபட்டுச்சு, நம்ம எடுத்துடலாம். இப்போ பருப்புகள்லாம் ஒவ்வொன்றா போட்டு வறுத்துடலாம். இப்போ வேர்க்கடலை அளவு பெருசாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு வேர்க்கடலையே ஒரு நிமிஷம் வறுத்துக்கலாங்க. ஒவ்வொன்றா இப்படி போட்டு வறுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் தனித்தனியாக வறுத்துருங்க. வேர்க்கடலை தனியாக, கடலைப்பருப்பு தனியாக இப்படி வறுத்துக்கோங்க. நான் வேர்க்கடலையை போட்டு 1 நிமிஷம் வறுத்ததுக்கப்புறம் கடலைப்பருப்பு போடுறேன். கடலைப்பருப்பு 1 நிமிஷம் வறுத்ததுக்கப்புறம் தனியாவை போடணும், மல்லி. இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டு வருங்க. எல்லாம் நல்லா ஒன்றுவோல வறுபட்டுரும். அந்த அளவுகளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டு வறுக்கணுங்க. இது உங்களுக்கு கஷ்டமாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா எல்லாத்தையும் தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ உளுந்து, தொளி உளுந்து எடுத்து வச்சோல்லையே, அதையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். எல்லா பருப்பும் கலர் மாறி இருக்கணுங்க. எடுத்து பார்க்குறப்போ அந்த அளவுக்கு வறுபட்டுருக்கணும். ஒன்று வறுபட்டு ஒன்று வறுபடாமல் இருந்தால் அந்த பச்சை ஸ்மெல் பொடி நல்லா இருக்காது. அதனால் எல்லா பருப்புகளும் ஒன்றுவோல வறுத்து எடுத்துருங்க. இப்போ சீரகம் 1 ஸ்பூன் எடுத்து வச்சோல்ல, அதையும் போட்டு வறுத்துடலாம். இது 1 நிமிஷம் வறுத்தா போதுங்க. எல்லாமே இப்போ நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இப்போ சீரகமும் போட்டு 1 நிமிஷம் வறுத்தா அதுவுமே நல்லா பொரிஞ்சிரும். இப்போ எடுத்து பார்க்குறப்போ பாருங்கள், எல்லா பருப்பும் ஒன்றுவோல வறுபட்டுருக்கும். இந்த பொடிக்கு இந்த மாதிரி வறுக்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஒரு சில பருப்பு வறுபடலை, பச்சையாக இருந்துச்சு அப்படின்னாலும் பொடி டேஸ்ட்டு அவ்வளோவா நல்லா இருக்காது. எல்லா பருப்பும் கலர் மாறி நல்லா வறுபட்டுருக்கணும். இப்போ நம்ம பருப்பை எடுத்து கீழே வச்சிடலாம். நல்லா ஆறட்டும். புளியை இந்த சூடான கடாயிலேயும் நல்லா பிரித்து போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும் இல்லையா, அது போகிறதுக்காக லைட்டாக வறுத்து எடுத்துக்கிறோம். நல்லா இந்த மாதிரி பிச்சு போட்டிங்க அப்படின்னா நல்லா கொஞ்சம் அந்த ஈரப்பதம்லாம் போயிருக்கும். புளி போடுறதுனால டேஸ்ட் நல்லா இருக்குங்க. நீங்கள் மிஸ் பண்ணாமல் இந்த புளியும் போட்டு இந்த பிரண்டை பொடி செஞ்சு பாருங்களேன், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கணும். சூடாக இருக்கும்போது அரைச்சிடாதீங்க, வத்தல்லாம் கொஞ்சம் மெத்துன்னு இருக்கும். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு அரைச்சி வந்துருச்சுன்னு. இந்த பிரண்டை பொடி இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க. டேஸ்ட்டும் ரொம்பவே அருமையாக இருக்கும். பிள்ளைங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க.